நீங்களா கற்பனை பண்ணி இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு சனி வந்துருச்சுன்னா வரதான் போறான். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். சரிண்ணா, புரிஞ்சுக்கோங்க. அப்போ 10ஆம் வீட்டிலே சுக்கிரனும் ராகுவும் சனியும் புதனும் இத்தனை பேர் இருக்காங்க. பா 2ஆம் வீட்டிலே செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டிலே குரு, 11ஆம் வீட்டிலே சூரியன். இங்க நிக்குது பாயிண்ட். 11ஆம் வீட்டிலே சூரியன், உச்சம் பெற்ற சூரியன், 3 கூடிய உச்சம் பெற்ற சூரியன். எல்லாரும் இதை ப்ராப்ளம் பாங்க. 3 கூட உச்சம் பெற்ற 11 வந்துட்டான். ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் மாமனாருக்கு நமக்கும். என்ன மாப்பிளாங்க சத்தம் பேசிக்கிட்டே மாமா, நமக்கு என்னமோ புதுசு மாதிரி. நம்ம ஒய்ஃப் கிட்டே அப்படிதான் என்னம்மா இவங்க தான் ஒய்ஃபு, வணக்கம் இப்படிதான் நம்ம பொழப்பே போகுது. அதே மாதிரி மாமனாட்ட வணக்கம் உட்காருங்க சாப்பிட்டீங்களா, வணக்கம் நான் வேலை கிளம்புறேன். ப்ராப்ளமே இல்லை, அவ்வளோதான். ப்ராப்ளமே எங்கே வருதுன்னா நம்ம மாமனார் வரும்போது அப்படிங்கிறது. இந்த குட் மார்னிங்